ஆம்ஸ்டாங் வந்து அவரு கட்சி தேசிய கட்சி கட்சி தான் பெருசு தவிர ஆம்ஸ்டாங் வந்து சின்ன ஆளுதான். ஒரு பறந்து விரிந்த பார்வை கிடையாது. அவரு இறந்த பிறகு அவருடைய பேச்செல்லாம் அங்க இங்க பேசுனதெல்லாம் எடுத்து போடுறாங்களே தவிர வந்து அவரு அதுக்கான நெட்வொர்க் அவர் செய்யல. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய நிர்வாகி வந்து கட்சியில வேலை செய்யாத ஒரு ஆளை பொறுப்பாளரா போடுறாங்க. அவர் கட்சி வேலை செஞ்சிருந்தாருன்னா கட்சியில அடுத்த கட்ட நிர்வாகிகள், பேச்சாளர்கள், திறமையாளர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்கல்ல. அது வந்திருக்கும்ல. ஒண்ணு அவர் மனைவி கிட்ட குடுக்குறாங்க. இல்லாட்டி போனா வந்து கட்சிக்கு வெளியில தெரிஞ்ச நபரா அவருக்கூட வந்து நண்பரா இருந்தவருக்கு, அவருக்கு உதவியாளரா இருந்தவருக்கு வந்து பொறுப்பு குடுக்குறாங்க. அதனால அவர் பறந்து விரிந்த வேலை செய்யல. ஆனா திருமாவளவன் வந்து கூலிக்கு தான் வேலை செய்யறாரு. அவருக்கு அரசியல்வாதி கிடையாது. திருமாவளவன் அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை திருப்பி திருப்பி அந்த சாதிரி அதை தாண்டி அவரால எதுவுமே பேச அவருக்கு தெரியாது. இந்த சாதி எதிர்ப்பு சம்பந்தமா, வன்கொடுமை சம்பந்தமா பேசத்த தவிர, அவருக்கு வேற எந்த தலைப்பும் பேச தெரியாது. ஆம்ஸ்டாங் வந்து அரசியல்வாதி, அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு பறையறின ஹீரோ. ஆனா திருமாவளவன் வந்து திமுக தயாரிச்ச பறையர்களை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக உருவாக்குன ஒரு கூலிப்படை.